செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புதுப்பட்டி பகுதியில் அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதிய விபத்தில் கோவில் திருவிழாவுக்கு சென்று திரும்பிய ஆட்டோ ஓட்டுநரும் அவரது மனைவியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சத்யராஜ் இணைகிறார். வணக்கம் சத்யராஜ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில கம்பம் உத்தப்புறத்தை சேர்ந்த நல்லதம்பி அவருடைய மனைவி ரம்யா 2 பேரும் நேற்று வீரபாண்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு காலையில கம்பம் நோக்கி சென்று கொண்டிருக்கையில கம்பம் அடுத்துள்ள புதுப்பட்டியில ஆர்ஆர் ஸ்கூல் பக்கத்துல அங்கிருந்து வீரபாண்டி சென்ற அரசு பேருந்தும் இங்கிருந்து சென்ற ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி கொண்டதுல சம்பவ இடத்துல நல்லதம்பி இறந்து விட்டார். படுகாயமடைந்த ரம்யாவை மேல் சிகிச்சைக்காக கொண்டு போகும்போது போகும் வழியில இறந்து விட்டார். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கம்பம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கோவில் திருவிழாவுக்கு கணவன் மனைவி சென்று விட்டு திரும்பிய பொழுது ஏற்பட்ட இந்த விபத்துல சம்பவ இடத்திலேயே நல்லதம்பி இறந்து விட்டதும் படுகாயமடைந்த ரம்யா சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லும் வழியில இறந்து விட்டார். தற்பொழுது உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த நல்லதம்பின் உடலானது கம்பம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காகவும் ரம்யா தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரியாதுள்ளன. இந்த சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.